ப்ரோ இப்போ என்ன கொஸ்டின்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே இருக்குல்ல, நம்ம போனோம்னா என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? ஒரு ஆசையோட என்ன மாதிரி ஆசையோட போனீங்க? ஆசைனா ஒரு ஆசையோட போனேன் ப்ரோ. படிக்கவே போறான், நினைச்சதே போறது. வேற ஒண்ணு பிள்ளைங்க நல்லா அமையணும்னு நினைச்சு போனாங்க ப்ரோ. எதுவும் அமையலையா ப்ரோ? அதான் அந்த ஆசையோட தான் போனீங்களா? அந்த அந்த ஆசைன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஏதோ போகுது, காலேஜ் போகுது, அவ்வளவுதான். ப்ரோ உங்களோட எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே காலேஜ்? ஃபர்ஸ்ட் டே போகும்போதே டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுதான் போனோம். ஆனா அங்க போயிட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீக்லயே கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்புறம் முடிவு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்களோட சேர்ந்து காலேஜ் போனாலே காலேஜே போக முடியாது. போன பின்னாடி கூட்டு போயிடுவாங்க. சரி வாங்கடா போவோம் அப்படின்னு பாதி காலேஜே போறதில்ல, அப்படியே வெளியே வந்துடும். அவ்வளவுதான். ப்ரோ உங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜ்? என் காலேஜ் எப்பவும் போலதான் ப்ரோ. வீட்டுல அனுப்பிடுறாங்கனாலே நான் வந்து இல்லைன்னா வரமாட்டேன், அவ்வளவுதான். இல்ல ஏதாச்சும் ஒரு ஆசையோட போயிருப்பீங்கல்ல? அப்படி எதுவுமே இல்ல. எந்த ஆசையும் இல்ல. ஓகே ப்ரோ உங்களுக்கு? முதல் நாள் காலேஜ் போகும்போது படிச்சு முன்னேறணும் போனேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்துச்சு, அதுலயே 6 அரியர் வந்துருச்சு. சரி நீ என்னத்த படிச்சுன்னு சொல்லிட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சாச்சு. சரி. அப்புறம் அங்க பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. போனா அங்க ஒண்ணும் நல்லா இல்ல, பாக்குற மாதிரி எதுவும் இல்ல. ஓகே ப்ரோ நீங்க என்ன ஆசையோட போனீங்க? நான் படிக்க நினைச்சுதான் ப்ரோ போனேன். எனக்கு போகும்போது எந்த கெட்ட பழக்கமே இல்ல ப்ரோ. தண்ணி இன்னி எதுவுமே கிடையாது. நல்ல பையனா வரீங்க? நல்ல பையனா போனேன். இப்ப கெட்டு குட்டிச்சாரா இருக்கேன். எல்லாத்துக்கும் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் இன்னும் சார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட ஊருப்படவே மாட்டேன். இல்ல நீ காலேஜ் வரல, நீ என்ன பண்றானா அவனுக்கு தான் தெரியும். கெட்டு நாசமா போயிட்டேன், அதே தெரிஞ்சு போச்சு. வாழ்க்கை என்ன நிலைமையில போக போகுதுன்னு தெரியல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. யாராச்சும் ஒரு ஆசையோட போயிருப்பீங்களா? அதுல ஒன்னாச்சும் நடந்துச்சா? எங்க அம்மா சொன்னது வந்து படிச்சாதானே பொண்ணு கிடைக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டிதான் காலேஜ் வந்தோம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே பொண்ணு கிடைக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசனுக்காண்டிதான் வந்தோம். ஆனா இங்க வந்து 10ஆம் தேதி டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாது, பொண்ணு கிடைக்கல, அரியராது வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல திருடுறான். ஆமா அதான் ப்ரோ இப்படி திடுறான். இப்படி வந்தா கூட ஏதாவது ஒரு பிள்ளைங்க கிடைக்கும் பார்த்தோம், ஒரு பிள்ளைங்க அப்படியும் கிடைக்க மாட்டேங்குது. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியும். பேமெண்ட்டும் கமிட்டட் ஆயிட்டேன் ப்ரோ. ஆனா ப்ரோ தெரியுது, சொன்னே ஃபர்ஸ்ட் கமிட்டட் ஆயிருப்பேன். நாளா இல்ல, நான் சிங்கிள். என் முகம் அழகுக்கு பாரு ப்ரோ. நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எத்தனை பொண்ணு கிடைக்குதுமா? ஏற்கனவே 2 பொண்ணு கரெக்ட் பண்ணி அதிகம் ப்ரோ ஒர்க்கு. சரி ஓகே. அப்ப